இன்றைய தினம் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம் ஒன்று போகலாம். போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடலாம்னு முடிவெடுக்கும்போது தான், எங்களுக்கெல்லாம் ஒரு பழைய கால ஒரு உணவு. இந்த எருமைப்பால் பொங்கல். அந்த பொங்கல செய்து சாப்பிடலாம் தனியா எங்கேயாவது போயிட்டுன்னு சொல்லி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து, நாங்க ஒரு தூரமா ஒரு அ மூதூர் பிரதேசத்தில இருக்கிற ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு காட்டு பகுதியில போய் இப்படியான பொங்கல பொங்கி சாப்பிடலாம். எந்தவித தொல்லைகளும் இல்லாம அப்படி சொல்லி இந்த நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது தூரமா போகும்போது, இந்த மனசில இருக்கிற கவலைகள்லாம் எங்க போகுதுன்னு தெரியாம போயிருது. உண்மையிலே இந்த நண்பர்களோட இருக்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது எங்கேயுமே எப்பவுமே இந்த வாழ்க்கையிலயும் கிடைக்க போறதில்ல. பலருடைய நண்பர்கள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த பொங்கல் இருக்கு இல்லையா? இந்த எருமைப்பால் பொங்கல். அதுவும் தனிப்பால்ல தண்ணி கலக்காம பொங்கி சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்கு. அதுவும் இந்த நண்பர்களா ஒன்றா சேர்ந்து, இந்த வாழை இலையில விரிச்சு, அந்த பொங்கல வச்சு சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் இந்த பொங்கல் ஓட நாங்க எங்களுடைய நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குதூகலமாக, சந்தோஷமாக இருந்தோம்.